குட் மார்னிங் ஆல். வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஐ எம் ஃபைன். ஸோ அப்புறம் இந்த நியூ இயரை வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பீன் லைக் 2 இயர்ஸ். நெவர்தலெஸ் ஸோ இந்த வீடியோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ எம் எக்ஸ்பெக்ட். அப்புறம் இந்த வீடியோ எதுக்காக நான் ஷூட் பண்ணுறேன்னா, இந்த வீடியோ வந்து சம்திங் ரியலி ஸ்பெஷல் டு மீ. ஸோ அதனால இந்த வீடியோ ஷூட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணலான்னு சொல்லி எல்லாருக்குமே ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை இருக்கும். அட்லீஸ்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸையாச்சும் எல்லாருமே சேர்ந்து ஒரு தடவை மீட் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். அப்படிதான் நானும் லாஸ்ட் இயர் அரௌண்ட் ஆகஸ்ட் டைம் அப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் ஒரு காமன் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அப்படியே தடபுடலாக அரேஞ்ச் பண்ணி ஃபைனலாக இட் ஹஸ் ஹேப்பன். த ரீயூனியன் ஹேஸ் ஹேப்பன். ரீயூனியனுக்காக நாங்கள் செலக்ட் பண்ணின இடம் பார்த்தீங்கன்னா கும்கி ஃபார்ம் ஸ்டே நியர் ஆனமலை இருக்கும். ஸோ ஆம்பியன்ஸ் வாஸ் குட் அண்ட் பீப்புள் அண்ட் எவ்ரி திங் நியர் த பிளேஸ் வாஸ் ஆல்சோ சூப்பர். கடைசியாக ரீயூனியன் டே வந்துச்சு. நான் எல்லாத்தையுமே 9:30க்கு வாங்கன்னு சொல்லி அசம்பிள் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 11 o'clock வராங்க. சரி, நம்ம பசங்க எப்பவுமே ஆன் டைம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாரும் வந்ததுக்கப்புறம் அங்கே ஜூஸ் குடித்தாங்க. அப்படியே ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் ஒரு ஈவெண்ட் என்டர்டெய்னர் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட்டு. நிறைய கேம்ஸ் அவர் கொண்டு வந்திருந்தாரு. டக் ஆஃப் வார், ஃபேஷன் ஷோ, அந்த மாதிரி நிறைய கேம்ஸ், ரன்வே மாடல்ஸ், அதெல்லாம் நிறைய கேம்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. குவிஸ்ஸு, ஃபுட்பால். அப்புறம் அது ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக போச்சு. ஸோ தேங்க்ஸ் ஆல்ஃப்ரெட். வந்த எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க. அப்புறம் அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லொக்கேஷனில் வந்து நிறைய இடம் இருந்துச்சு. பேர்ட் பார்க் இருந்துச்சு, ரெப்டைல் பார்க், நிறைய இடம் இருந்துச்சு. ஸோ லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேர்ட் பார்க் போனோம். ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே செம்மங்க. எல்லா பேர்ட்ஸுமே எங்கள் மேலே வந்து வந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துருந்தோம். ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாவில் போடுறது அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க. அப்புறம் ஏடிவி ரைடு இருந்துச்சு, ஹார்ஸ் ரைட்லாம் இருந்துச்சு. எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு செமையாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ரெப்டைல்ஸ் எல்லாம் விசிட் பண்ண போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணி கிளம்பணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எல்லாருமே பயந்துட்டாங்க. ஸோ ரெப்டைல்ஸ் அவங்க ஸ்னேக் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த கொமோடோ டிராகன் அந்த மாதிரி ஸ்பீசிஸில் வந்து ஏதோ பேர் சொன்னாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே பயமாக இருந்தாலுமே போக போக எல்லாருமே சேர்த்து கையில் வாங்கி வச்சு பெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாருமே அதை பிடிச்சி அசால்ட்டாக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கெல்லாம் பயம், நான் தொடவே இல்லை அதெல்லாம். ஸோ ஃபைனலாக அந்த டேவே சூப்பராக போச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணது, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணது. நிறைய பேர்னால வர முடியல. ஸோ ஆனாலும் நாங்கள் ஆன்லைன்லலாம் கண்டக்ட் பண்ணி எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் ஆன்லைனில் ஜாயின் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே விஷ் பண்ணாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த டே. இட் வாஸ் ஒண்டர்ஃபுல். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம மெமரிஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரீயூனியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ லாட் எப்படி இருந்துச்சுன்னா செம்மையாக எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ரீயூனியனுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ண ப்ராசஸே இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒரு 2 to 3 months பிஃபோரே இந்த ப்ராசஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ராசஸே ஒரு ஆசம் அமௌண்ட் ஆஃப் ஃபீலிங் எனக்கு கொடுத்தது. ஃபர்ஸ்ட் அந்த மெயின் குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த மெயின் குரூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமே ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லை. எல்லாத்துக்கிட்ட இருந்து வாங்கி வாங்கி ஷேர் பண்ணி ஃபேஸ்புக்கில் பிடிச்சி, இன்ஸ்டாகிராமில் பிடிச்சி, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி அந்த காமன் குரூப்பில் போட்டு, அந்த காமன் குரூப்பை அதுக்கப்புறம் 4 சப்டிவிஷன் குரூப் மாதிரி பிரித்து, ஸ்கூல்லலாம் நம்ம ஹவுசஸ் அந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் கனெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி 4 குரூப் பிரித்து அதுக்கு ஒரு லீடர்ஸை போட்டு செம்ம ப்ராசஸாக இருந்துச்சு. அப்புறம் வீக்லி ஒரு ஆன்லைன் கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அப்படியே எல்லாருமே எல்லாத்தோடையும் பேசிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே பேக் டு ஸ்கூல் மெமரிஸ் அப்படியே எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டு அப்படியே ஃபைனலாக அந்த டே வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான். ஸோ லைஃப்பில் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போக நம்ம நமக்குள்ளேயே ஒரு இதை வந்து நம்ம லூஸ் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னர் சைல்டுங்கிறத வந்து நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீயூனியன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் பிளான் பண்ணி எல்லாரும் மீட் பண்ணினாலே வி கேன் பிரிங் தட் இன்னர் சைல்டு அவுட். ஸோ அந்த இன்னர் சைல்டுங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஒரு ரீயூனியன் பிளான் பண்ணுங்க. அவங்க இன்னர் சைல்டை வந்து வெளியே கொண்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்க. வித்தவுட் ஃப்ரெண்ட்ஸ் we are nothing. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. ஸ்டே சேஃப், பீஸ்.